கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி த பிகினிங் ஆஃப் த சிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா தான் நம்ம சேனலில். இது ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் ட்ராமான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. இதில் நான் 3 எபிசோட் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி நம்ம ஏதாச்சும் டிப்ரெஷன் மூடில் இருந்தாலோ ஏதாச்சும் மனசு கஷ்டமாக இருந்தாலோ ட்ராமாவை காமாக பீஸ்ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த ட்ராமாவை பார்க்கலாம். எனக்கு இந்த ட்ராமா பார்க்கும்போது இதுதான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப பேச நினைக்கிறேன். சரி, இதோட ஒன்லைனரை நம்ம பார்ப்போம். இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் என்னென்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சமயம் இவங்களுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துட்டாங்கன்ட்டு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் 8 வருஷ காலமாக ஹீரோக்கு அந்த விஷயம் தெரியாது. தான் குழந்தைன்னு தெரிஞ்ச பிறகு ஹீரோ அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா, அவங்க லைஃப்பில் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொல்கிற ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஃபீல் குட் ட்ராமா தான் இந்த ட்ராமா. இந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. நான் எங்கேயாச்சும் நான் வேகமாக பேசியிருந்தாலும் அந்த இடத்துல அது ஸ்லோவாக தான் நடந்திருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். சரி வாங்க இப்போது இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் பீச் வழியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணும், அம்மா அந்த பீச் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அது தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கரையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ எங்கே எண்ட் ஆகும்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவுக்கு தெரியலையே, கடல் எண்ட் ஆகும்னு தெரியல, ஆனால் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சைடும் இதே மாதிரி ஒரு கரையில் இருக்கும், அங்கே தான் எண்ட் ஆகும்போது இது கரெக்டான பதிலே இல்லைம்மா, போமாட்டேன். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்து போவாங்க. இவங்களும் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது, நீ பாட்டுக்கு நடந்து போ, நான் இங்கே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு ஹீரோவை காட்டுவாங்க. அப்புறம் வேலைக்காண்டி பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ராமாவோட ஹீரோயின் காட்டுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு கீழே காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஹீரோனும் வந்துட்டு, உன் பாக்கெட்டில் தான் இருக்கும், செக் பண்ணி பாருப்பாங்க. இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி நைட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க சமயம், இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன் அப்போ நீ டே ஆஃப் எடுத்துக்கிறியா, நம்ம எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் நான் ட்ரை பண்ணுறேன், உனக்கு எங்கே போகுதுன்னு சொல்லி கேட்கும்போது சீஸ் மவுண்டன் அந்த மாதிரி போகலான்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் வரும். ஹீரோவும் அட்டென்ட் பண்ணி பேசினா என்ன இறந்துட்டாங்களான்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோ தன்னோட அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. காலையிலே வந்திருப்பாங்க. 3 பேர் ஷாக் ஆகிட்டு, என்னடா இந்த நேரத்துக்கு இங்கே வந்திருக்கேங்கும் போது, இல்லை ஒரு பொருள் எடுக்கிறக்காண்டி வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூனலுக்கு போட்டுட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு டையை தேடிட்டு இருப்பாங்க. அப்போ இவரோட அப்பாவும் வந்துட்டு, இந்தடா டை யூஸ் பண்ணிக்கோ, உங்கள் தாத்தா இறந்து போனபோது வாங்கினதுன்னு சொல்லி கொடுக்கும்போது அவரும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப தெரிஞ்சவங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்டா பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இருப்பாங்களா, தன் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு, எல்லாம் தெரியும், பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போகும்போது ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். கீழே அவங்க அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னங்க யாரை பார்க்க போகிறான், அம்மா யார் இறந்து போனாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, தெரியல நான் கேட்டுக்கலன்னு சொல்லி பேரண்ட்ஸ் பேசுகிறத ஹீரோட தம்பியும் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபியூனல் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அது வேறு யாரும் இருந்திருக்காது. நம்ம ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தங்களை பார்த்தோம் இல்லையா, அம்மா பொண்ணுன்ட்டு, அவங்க தான் இறந்து போயிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட். 8 வருஷமாக இருக்கும் இவங்க பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இறந்து போன விஷயம் கேள்விப்பட்டு தான் ஹீரோ வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டு கூட தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூனல் நடக்கிற உள்ளே போயிட்டு அப்பா அம்மாக்கெல்லாம் மரியாதை பண்ணிவிட்டு அவங்க இறந்து போன உடலுக்கு மரியாதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸ் பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு பார்த்தா நின்றுட்டுருப்பாங்க. பாட்டிமாவும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்படின்னா இந்த குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லி ஹீரோ ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே வெளியில் வரும்போது ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பாங்க, யாரா அந்த குழந்தைங்கும் போது, இந்த மாதிரி ஹீரோனோட பொண்ணு தானாமா, இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்திருக்கா, அப்பா யாருன்னே தெரியல இந்த குழந்தைக்குன்னு சொல்லி சொல்லும்போது, என்ன சொல்கிற, அவளுக்கு இவ்வளோ பெரிய பொண்ணா, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, தெரியல எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகிற அளவுக்கு வயசு இருக்கும், ஆனால் அப்பா தெரியாத பொண்ணு இப்படி வளர போகிறான்னு தெரியலன்ட்டு ஒரு மாதிரி பேசும்போது ஹீரோக்கு கோவம் வந்துடும். இறந்து போன இடத்துக்கு வந்துட்டு இப்படியா பேசுவேன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டும், சார்டா தப்பாக பேசியிருந்தா, நான் சிகரெட் அடிக்க போகிற மாதிரியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ, இல்லை நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பண்ணால் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் இங்கே ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோனும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீ அங்கே இருக்கிறத மட்டும் பாரு, என்ன எதுவுமே யோசிக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டு இவரும் பார்த்தீங்கன்னா டேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க காலேஜ் டைமில் நடந்ததை யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி இவங்க காலேஜ் ஃப்ரெஷர் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்ட்டு. அந்த மாதிரி நோட்டீஸை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அப்போ யாருன்னு தெரியாது தனித்தனியாக வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ ஒரு கிளப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி வந்திருப்பாங்க அந்த பார்ட்டிக்கு. ஓகே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு வந்து பார்த்தா இந்த இடத்துல கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணால் மயங்கி போன மாதிரி விழுந்துட்டு இருப்பாங்க. இவரும் பக்கத்தில் வந்து என்னாச்சு நீங்கள் ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலி அவங்க கேம்
தான் விளையாண்டு இருந்திருப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லை ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால தான் வந்தேன்னு சொல்லி போகும்போது கேமில் லூஸ் ஆகிருப்பாங்க. ஹீரோ வந்து ஒரு முறை மறைப்பாங்க சாரிங்கன்னு சொல்லி போகும்போது கேர்ள் ஃப்ரெண்டே பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷரான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீங்கள் உட்காருங்க நம்ம பேசலாம் நானும் ஃப்ரெஷர் தான் சொல்லிட்டு எப்படி இந்த கிளப்புக்கு வந்தீங்க நீங்கள் எந்த கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி கிளைம்பிங் கிளப்பில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் வரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது சாச்சா எனக்கு மவுண்டன் கிளைம் பண்ணுறதுலாம் பிடிக்காதுங்க எனக்கு சீ சைட் தான் ரொம்பவே பிடிக்கும்பாங்க. அப்போ நீங்கள் ஏன் ஸ்விம்மிங் கிளப்புக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி கிளப்பில் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணால் எல்லாத்துக்கும் ஃபுட்டு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அது சாப்பிட்றக்காண்டி தான் வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுனா பிடிக்குமான்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்கும்போது ஹீரோவும் சாச்சா இல்லை எனக்கு எது சூஸ் பண்ணுறேன்னு தெரியல என் ஃப்ரெண்டு இங்கே வாடா போகலான்னு சொல்லி கூப்பிட்டான் அதனால தான் வந்தேன்னு சொல்லும்போது பரவாயில்ல உங்களால் எல்லாத்துக்கூடயும் அடாப்டாக இருக்க முடியுதுங்கும் போது அப்படி இல்லை எனக்கு என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அதனால இவன் கூப்பிட்டான்னு வந்துட்டு அது தப்பு தானே தன்னோட செல்ஃபுக்கு என்ன வேணும்னு தெரியாமல் மித்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்து பண்ணியிருக்கேனுங்கும் போது அப்போ கேர்ள் ஃப்ரெண்டோ இவங்க பேர் மிசுகி இவங்களும் அதில் என்ன தப்பு இருக்குது மித்தவங்க கூட அடாப்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய வரும் தெரியுமா எனக்கு மித்தவங்க கூட அவ்வளோ சீக்கிரமாக அடாப்ட் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அதில் எந்த பிரச்சனையுமே இல்லைம்பாங்க எங்கள் இதுவரை யாருமே என்கிட்ட இப்படி சொன்னது இல்லைங்கும் போது ஏன் நீங்கள் மித்தவங்க பேச்சை கேட்குறீங்க உங்கள் லைஃப் என்னவோ அதை பார்த்துட்டு போகலாமே என்னோடய லைஃப்பில் நான் என்ன முடிவு எடுக்கிறனோ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கணும் அது மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களோட லைஃப்புமே பண்ண இவங்க கொண்டு வந்திருப்பாங்க அதை பேசி ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ணால் அப்படியே பழக ஆரம்பிப்பாங்க. இவங்க ஒரு கேம் விளையாடுவாங்க நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆனால் மியூசிக்கே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து தான் ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் இவங்களுக்கு ஒன்று கொடுத்தா எனக்கு இது வேண்டாம் இன்னொன்று தான் வேணும்னு சொல்கிற மாதிரி கேரக்டர். அதே மாதிரி வந்து இவங்க பீச்சுக்கெலாம் போயிருப்பாங்க அந்த இடத்துல மியூசிக்கே பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ அந்த வீடியோ பார்த்து தான் லைட்டாக ஃபீல் பண்ணுவார். சரி இங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணு இருந்தாங்க இல்லையா அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து ட்ரா பண்ணிட்டு இருமா நான் பாட்டிக்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. இந்த குட்டி பொண்ணும் நான் அம்மாவை திரும்பி பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபியூனரல் முடிஞ்ச பிறகு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுவாங்க. இந்த பொண்ணு ட்ரா பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு போய் பேசலாமான்ட்டு ஒரு மாதிரி தயக்கத்தோடையும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீ மிசுகியோட பொண்ணான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பொண்ணு ஆமாம் என் பேர் யுமின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோ உன் வயசு என்னம்மான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு 6 வயசு ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ட்ரா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் 6 வயசு ஆச்சான்ட்டு இந்த மாதிரி இப்போ வந்துட்டு போனாரே அவர் உன்னோட அப்பாவான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இல்லைம்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேங்கும்போது அவர் என் அப்பாலாம் கிடையாது அவள் பேர் பார்த்தோன்னா டோமின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உனக்கு அப்பா இருக்காரான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டு எனக்கு அப்பா இருக்காரு ஏன் உங்களுக்கு அப்பா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் இருக்காருங்கும்போது எல்லாத்துக்குமே அப்பா இருப்பாங்களே எனக்கும் ஒரு அப்பா இருக்காங்க எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க சமயம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருப்பாங்க தானும் தான் அம்மா இருக்க மாதிரியும் இது நல்லா இருக்கான்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்க சமயம் அந்த இடத்துக்கு இந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பாட்டி கூட தான் இனி இருக்க போகிற பாட்டிக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம சமத்து பொண்ணாக இருக்கணும் சரியான்னு சொல்லிட்டு போகிற சமயம் என்ன பேசுவாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு அப்பாவும் இல்லை பாட்டி கூட தான் இருக்கணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச பொண்ணை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது பாவப்பட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டு போகிறத கேட்டுட்டு ஹீரோக்கு பண்ணால் லைட்டாக கோவம் வரும் என்ன இந்த பொண்ணை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பேசலாம் காதில் கேட்டுக்காதமான்ட்டு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அவங்க அம்மா அந்த பீச்சில் விளையாண்டுருப்பாங்க இல்லையா அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இவர் ப்ளே பண்ணி காட்டுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி சங்கட்டமாக உட்காந்துருப்பாங்க அதனால தான் இது ஹீரோ பண்ணுவார். அப்போ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி மிசுகி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நிறையா வேலைக்கு தேடுற பேம்ப்ளெட்ஸாக இருக்கும். ஹீரோவும் பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு நான் ரொம்பவே டயர்டாகிட்டேன் வேலை தேடுறதுங்கும் போது அவங்களும் நீ இவ்வளோ சீக்கிரமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க போது ஆமாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுல்ல அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே தேட ஆரம்பிச்சிட்டா அதான் நிறைய எழுத வேண்டியது இருக்குங்கும் போது அப்போ எனக்கும் ஒரு விஷயம் எழுதி கொடுன்ட்டு பேக்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து வைப்பாங்க. அது பார்த்தோன்னே ஹீரோட ஃபேஸ் டோட்டலாக மாறிடும் ஏன்னா அது அபோஷனுக்கான பேப்பராக இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக்காக அவங்கள பார்ப்பாங்க. அவங்களும் என்ன தப்பாக நினைக்காத நான் யாரு கூடயும் சீட் பண்ணல ஆனால் எனக்கு இந்த குழந்தை வேண்டான்னு தோணுது அதனால தான் உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் இந்த இடத்துல மட்டும் சைன் பண்ணுங்கும் போது ஹீரோ பண்ணால் செமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த விஷயம் உனக்கு எப்போ தெரிய வந்ததுங்கும் போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா 1 வீக் ஆச்சு 1 வீக்காக தான் தெரியும் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் அபார்ட் பண்ணிக்கலாம் சொன்னாங்க அதான் லேட்டாக இருக்க முன்னாடி உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு வந்தேங்கும்போது ஹீரோ ஃபீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உன்னை ரொம்ப யோசிக்க வச்சுருப்பேன்ல ஒரு வாரமாக நீ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்திருப்பில்ல இப்படி பண்ணதுக்கு சாரிங்கும் போது அவங்களும் அழுதுகிட்டே நீ எதுக்கு சாரி கேட்குற இதில் என்ன இருக்குது
அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ எதுவுமே ஃபீல் பண்ணாமல் நீ சைன் போடுங்கும்போது, ஹீரோ இதை நம்ம கன்சிடர் பண்ணலாமே, நம்ம அந்த குழந்தைய வளர்க்கலாமேன்னு சொல்லும்போது, இல்லை நான் என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த குழந்தை இப்போதைக்கு நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களும் வயிற்றில் கை வச்சு ஃபீல் பண்ணி தான் பேசுவாங்க. ஹீரோவை சைன் போடுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ திரும்பி நம்ம கன்சிடர் பண்ணலாமேன்னு சொல்லும்போது, இது என் குழந்தை, நான் வளர்க்குறமா வேண்டாமன்ட்டு நான் தான் முடிவு பண்ணும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தயக்கத்தோடு அழுதுகிட்டே தான் அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா சைன் போடுவாங்க. சைன் போட்டோன்னே மிசுக்கியும் கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு நம்ம எங்கே வெளியில் போகலான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வரும். அவங்களுக்கும் பெயின் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்த கேட்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மிசுக்கி ஹாஸ்பிட்டல் போட்டு வெளியில் வரும்போது வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பக்கத்தில் எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கலான்னு தான் வந்திருப்பாங்க. ஆனால் மிசுக்கியே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் பெயின் இருக்க தானே செய்யும், எனக்கு இப்போ ஓகே தான், வா நம்ம ஏதாச்சும் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ கேன்டீனில் இருக்க சமயம் மிசுக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு அவளுக்கு, ஏன் காலேஜை விட்டு போயிட்டான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு ஷாக்காக இருக்கும். என்ன காலேஜ் விட்டு போயிட்டாலான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு பண்ணால் கால் பண்ணுவாங்க. என்னாச்சு உனக்கு, நீ நல்லா தான் இருக்கியா, உங்கள் உடம்பு எல்லாம் நல்லா தானே இருக்குங்க போது ஏன் கேட்குறேன், நான் நல்லா தான் இருக்கேன்பாங்க. அப்படியே காலேஜ்லேருந்து போயிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே டியூஷன் ஃபீஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, என்னால் பே பண்ண முடியல, ஏதாச்சும் வேலை தேடலான் இருக்கேன், அதனால தான் நான் காலேஜ் விட்டு வந்துட்டேங்க போது இதை என்கிட்ட நீ முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்போ சொல்கிறவா, நம்ம பேசி எதாக இருந்தாலும் முடிவெடுத்துக்கலாங்க போது இங்கே பாரு, என் மைண்டை நான் செட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீ கன்வின்ஸ் பண்ணாலும் நான் மாற மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனி நம்ம ஒன்றா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாதும்பாங்க. ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். ஏன் இப்படி சொல்கிறேன், என்ன ஆச்சு, நம்ம இதெல்லாம் பேசலாம், நான் காலேஜில் இருக்கேன் வான்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லை நான் உன்னை விட இன்னொருத்தவங்களை ரொம்ப விரும்புகிறேன், அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிக்கலாம், உனக்கு அவர்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுன்னா சொல்லு, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோவும் தங்கிக்கிட்டே இந்த மாதிரி நீ சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், அப்புறம் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு, நீ ரொம்ப செல்ஃபிஷ், உனக்கு என்ன தோணுதோ உனக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் பண்ணுவேன், மித்தவங்களோட விருப்பம் எதுவுமே நீ கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது மிசுக்கியும் இப்போ பார்த்தியா பிரேக்கப் பண்ணோன்னே என்னை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டேங்கும் போது ஹீரோவும் தான் பேசினது தப்பு தான்ட்டு சாரி கேட்டுட்டு நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு பண்ணால் ஓகே பாய் சொல்லிட்டு ஃபோனை பண்ணால் கட் பண்ணிடுவாங்க. ஹீரோ பண்ணால் அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தோன்னா இப்போ யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த பொண்ணு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டு தான், ஆனால் 8 வருஷமாக அவங்க அம்மாவை நான் மீட் பண்ணலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க சமயம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொண்ணை விட்டுட்டு போனாங்களே அந்த பர்சன் வந்துடுவாங்க. இந்த மாதிரி இவங்களை தொல்லை பண்ணி தான் சாரி, பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்ட்டு பாட்டி ஒன்று கூப்பிட்றாங்க, உள்ளே போன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மிசுக்கியோட கூட வேலை பார்க்குறவங்க அப்படின்ட்டு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹீரோவும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ பென்சிலை கீழே போட்டிருப்பாங்க, எடுத்து கொடுக்கலான்னு போகும்போது நீங்கள் அதை தொடாதீங்கன்றுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியாமல் ஹீரோவும் விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் எங்கே வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு அது கூட தெரியாதாங்கும் போது, இல்லை நான் கடைசியாக அவ்வளோ காலேஜில் பார்த்தது, அதுக்கடுத்து நாங்கள் மீட் பண்ணலைங்கும் போது அந்த கோவர்க்கரும் இந்த மாதிரி அப்போ 7 வருஷமாக என்ன நடந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாதாங்கும் போது தெரியாதுன்றவாங்க. அவரும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு மிசுக்கியோட அம்மா கிட்ட இந்த மாதிரி ஹீரோ இங்கே வந்திருக்காங்கும் போது அவங்களும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருப்பாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி நீங்கள் தான் ஹீரோவான்ட்டு இவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்க, ஏதாச்சும் பற்றி பேசினா எனக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டுருங்கும் போது ஹீரோ எதை பற்றின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எல்லோரும் இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் தனியாக வரீங்களா ப்ளீஸ்லாம் சொல்லிட்டு ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, மிசுக்கி லைஃப்பும் முடிஞ்சிருச்சு, ஆனால் இந்த பொண்ணோட லைஃப் இப்போ தான் தொடங்கியிருக்கு, அதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்கள, எப்படி வேணாலும் போயிருக்கலாம், பாஸ்டில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் இந்த பொண்ணோட லைஃப்பை நம்ம கொஞ்சம் பார்க்கணுமேங்கும்போது ஹீரோவும் ஏன் இதை பற்றிலாம் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது பாட்டிமாவும் நீ கொஞ்சம் போய் அங்கிள் கிட்ட இருமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அமுச்சு வச்சுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அபோர்ஷனுக்காண்டி ஒரு லெட்டரில் இவங்க சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து காட்டுவாங்க. ஹீரோக்கு அது பார்த்தோன்னே ஷாக் ஆயிரும். இந்த மாதிரி அவள் எடுத்த டெசிஷன், அவள் இந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஆனாலும் அந்த பொண்ணோட வயசை வச்சாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினச்சிங்கும்போது இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு 6 வயசு தானே ஆகுதுங்கும்போது அவள் கூடிய சீக்கிரம் 7 வயசு ஆக போகுது. இந்த குழந்தைய வளர்க்குறக்கு அவள் எங்ககிட்ட கூட டிசிஷன் கேட்கல, அவள் ரொம்பவே ஸ்ட்ராங் கிட்டா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா வளர்த்திருக்காங்கிட்ட இந்த இடத்துல வந்து இவங்க பேசுவாங்க. ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். ஏன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவரோட குழந்தை, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கே தெரிஞ்சிருக்காது. அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா நட்டுக்கு தானே அவர் தானே அதுன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஹீரோவும் இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது எனக்கு புரியுது, குழந்தையோட அம்மா அப்பா கிட்ட எந்த விஷயம் சொல்லியிருந்தா அந்த அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தெரியுது. ஏன்னா இது அவள் எடுத்த முடிவு, அவளாம் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சா. இப்போ கூட இந்த குழந்தை
குழந்தைங்க என்னை எடுத்துகிட்டு போகணும் வளர்க்கணும்னு சொல்லி நான் எதுவுமே கேட்கல. என் பொண்ணு இந்த 7 வருஷம் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சான்னு நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும்தான். இந்த குழந்தைக்கு நீங்கள் அப்பாவாக இருக்க விரும்புகிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கிட்டேருந்து எந்த பதிலுமே வராது. அவங்களும் எனக்கு புரியுது உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கும் போது ஹீரோ பேச வருவாங்க. பரவாயில்ல, நான் சொன்னதுக்கு காரணம் என் பொண்ணோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும் தான், மற்றபடி எதுவுமே கிடையாதுன்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க போவாங்க. ஹீரோவும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஒரு தயக்கத்தோடு திரும்பி நடக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணை ஓடி வந்துட்டு நட்டுக்கு ஹாய்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதே மாதிரி தான் மியூசிக்கையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருப்பாங்க. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த பொண்ணு சந்தோஷமாக பாய் காட்டும்போது அங்கிள் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஆனாலும் திரும்பி பாய் காட்டுவாங்க. ஹீரோவுக்கு பாய் காட்டலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடய நிற்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டே வீட்டுக்கு வருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உனக்கு என்னாச்சோ ஏதோ தான் பயந்துட்டேன், நீ ஃபோன் மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை பண்ணல, அதனால தான் சடனாக இங்கே வந்து நிற்க வேண்டியதாக போச்சு, என்னை மன்னிச்சிருங்கும் போது அதனால் எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சது என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்ட்டு ஒரு மாதிரி வருத்தத்தோடய வீட்டுக்குள்ளே போவாங்க. அவர் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ ஹீரோயினும் இந்த மாதிரி நீ தனியாக இருக்கணும்னு நினைக்கிறியா, நான் வேணால் இங்கேருந்து கிளம்பட்டாங்கும் போது ஹீரோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணுறியா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. இந்த மாதிரி அவளும் நானும் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, அது கூட எனக்கு தெரியல, அதனால தான் அவள் இறந்து போயிருக்கா, எனக்கு எந்த விஷயமே தெரியலேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பொதுவாக சொல்லிவிட்டு ஹீரோ பண்ண செமையாக ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சீன் நம்மளுக்கு அந்த குட்டி பொண்ணு வீட்டில் தான் காட்டுவாங்க. அவங்க அம்மா ஃபோன் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வச்சிருக்கணுங்கும் போது பாட்டிமாவும் சரின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆஃபீஸ் கிளம்பியிருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி முழிச்சுக்கிட்டியா இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் நேற்று இங்கே இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்கும் போது அதில் எதுவும் இல்லை, எனக்கு டைம் ஆச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி ஹீரோ சோகமாக இருக்கிறத யோசிச்சுட்டே போவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு தம்பிக்கிட்ட டையை கொடுத்துட்டு அப்பா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டுமாங்க, நீ அழுதையான்னு சொல்லி கேட்கும்போது நான் அப்பா அழுகிற அதுக்கு அடுத்து அழுதைங்கும் போது பரவாயில்ல நீயாச்சும் அழுகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது, ஆனால் என்னால் அழுகிறதுக்கு கூட சான்ஸ் கிடைக்கலைங்கும் போது ஹீரோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி அம்மா இறந்து போகும்போது நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன், அப்போ எனக்கு எப்படி அழுகணும்னு கூட தெரியாது, அட்லீஸ்ட் உனக்கு அழுகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக அந்த விஷயத்தை பற்றினா பேசுவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு அந்த குட்டி பொண்ணு வீட்டில் காட்டுவாங்க. அந்த பாட்டியும் பண்ணால் அந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வர ரொம்ப நேரம் ஃபோனே பார்த்துட்டு இருக்கா ஓகேவான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த குட்டி பொண்ணும் தான் அம்மாவோட வீடியோஸை பார்த்தினா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோவும் மிஸ்ஸியோட எல்லாத்தோட ஃபோட்டோஸும் டெலிட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது காலிங் பெல் யாரும் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் கதவை திறந்தா ஒரு குட்டி பொண்ணு தலையில் அடிப்படி நிற்பாங்க. இவரும் யாராக இதுன்னு பார்த்தா யுமி தான் அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி நீ மிஸ்ஸியோட பொண்ணு தானே இங்கே என்ன பண்ணுறேங்கும் போது இந்த மாதிரி எனக்கு இங்கே வர தெரியும் அதனால் வந்தேன்பாங்க. தனியாக வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் தனியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நாங்கள் 2 பேருமே வந்திருக்கோங்கும் போது ஹீரோவும் மியூசிக்கையும் இந்த இடத்துக்கு வந்திருக்காளாங்கும் போது ஆமாம்பாங்க. இப்போ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஃபோன் எடுப்பாங்க. ஆனால் அங்கே இந்த இடத்துல நல்லா வெயிலாக இருக்கும். அந்த பொண்ணு வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவும் வெளியில் கொஞ்சம் சூடாக இருக்குது உள்ளே வந்து உட்காரிங்கும் போது அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டு ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து காட்டுவாங்க. இது பாருங்கன்னு சொல்லி காட்டும்போது ஹீரோவும் இது நான் அப்புறமா பார்க்குறேன், நான் உங்கள் பாட்டிக்கு கூப்பிட்டு நீங்கள் எந்த கூப்பிட்டு போக சொல்கிறீங்க போது இதை பாருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு அவங்க அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க தூங்குற சமயம். இந்த மாதிரி எனக்கு சம்மர்னால் பிடிக்குமாங்கும்போது உனக்கு சம்மர் பிடிக்கும் ஆனால் எனக்கு என்னோடய சம்மர் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை மீன் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோட ஷார்ட் நேம் பார்த்திங்கன்னா நட்டுக்கும், அந்த சீசன் சம்மர் சீசன் பேர் பார்த்திங்கன்னா நட்டுக்கொண்டு இருந்திருக்கும் போல். அதை மீன் பண்ணி பேசுகிறத கேட்டுட்டு ஹீரோ செமையாக ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சிருவார். அப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். அந்த குட்டி பொண்ணும் நான் அந்த வீடியோவை பார்க்கலாமான்ட்டு ஹீரோ வீடியோ காட்டியிருப்பா இல்லையா, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அவங்க எனக்கு இந்த சீன் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஹீரோ திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து அழ ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா இது இவரோட பாஸ்ட் இல்லையா, அதனால் அந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணும் எனக்கும் என்னோடய அம்மாவை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இவரும் பார்த்தீங்கன்னா சரி உனக்கு டைம் ஆச்சு இல்லையா, உங்கள் பாட்டிக்கு கால் பண்ணி நான் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சுங்கும் போது முடிஞ்சு போச்சுன்னா என்னங்கும் போது முடிஞ்சிருச்சுன்னா அர்த்தம்பாங்க. அப்போ என் அம்மாவோட நிலைமை அவங்களும் முடிஞ்சிட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்படின்னு சொல்ல முடியாது, உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உங்கள் அம்மாவாக இருக்க மாட்டாங்கன்னு இல்லை, லைஃப்லாம் அவங்க உனக்கு அம்மா தான் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த குட்டி பொண்ணும் அப்போ நீங்கள் என்னோடய அப்பா தானே, நீங்கள் எப்போ என்னோடய அப்பாவாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனால எதுவுமே பேச முடியாது. ஒரு மாதிரி வருத்தத்தோடு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடு பார்த்திங்கன்னா முடியுது. இந்த எபிசோடில் நடுவில் எங்கேயாச்சும் டாக் சவுண்டு கேட்டிருந்தா மன்னிச்சிருங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு
டாக் எப்போ கத்துது ஏது கத்துதுன்னு தெரியாது. ஆனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்ச சமயம் கத்த ஆரம்பிச்சிருது. வேறு வழி பண்ண முடியாது, அது அமைதியாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால் அதை பேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இதில் நான் மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணல. இல்லைன்னா நார்மலாக வாய்ஸ் மட்டும் வர மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து உங்களை மீட் பண்ணுறேன்.